Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்த்தசாரதி கோவில் பக்கத்தில் புதுசாக வந்துட்டு ஒரு கிருஷ்ணர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு. அந்த கிருஷ்ணரை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, நான் வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கல. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் வீக் விலாக் வந்து நீங்கள் பார்க்கல, இந்த கிருஷ்ணர் பொம்மை வாங்கின விலாக் அப்படின்னா அதை வந்துட்டு ஐகான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த கடையில் தான் நாங்கள் வந்து கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தோம். இந்த கிருஷ்ணரை வச்சு தான் இன்றைக்கி வந்து பூஜையெல்லாம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லா வருஷமும் கிருஷ்ண ஜெயந்திக்காக A2Bயில் தான் வந்துட்டு பலகாரம் வாங்கி நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். வீட்டில் செய்கிற நெய்வேத்தியம், அதுக்கப்புறமா A2Bயில் வாங்கின பலகாரம் இதெல்லாம் வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவோம். A2Bயில் வந்துட்டு எப்போயுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு பலகாரங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த வருஷம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சரவண பவன்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 444 ருபீஸ் இதோட ப்ரைஸு. ஒரு பெரிய பேக்கில் வந்து ஜூட் பேக்கில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. A2Bயில் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க. இரும்பு பாக்ஸ்க்குள்ளே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் தான் வந்து இதில் இருக்கிறது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 444 ருபீஸ். இது வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் யார் வீட்டுக்காவது நம்மளை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா கிஃப்ட் பேக்காக கூட நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கலாம். இதில் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க பேகு, எல்லோ அதுக்கப்புறம் க்ரீனு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து ஒரு மிக்சர் பேக்கெட் தான் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸும் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 444 ருபீஸ். அதுக்கு ஏற்ற ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சீடை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது எல்லா ப்ராடக்ட்டுமே. அதுக்கப்புறமா வந்துட்டு அதிரசம் வந்து வச்சுருந்தாங்க. அதிரசம் வந்துட்டு 2 அதிரசம் வந்து வச்சுருந்தாங்க இந்த பேக்கில். 444 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம்தான். நம்ம தனித்தனியாக வாங்கினா எங்கேயோ போயிடும். இதில் வந்துட்டு முறுக்கும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கை முறுக்கு தான். எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதிரசம் மட்டும்தான் 2 இருந்தது. ஆனால் நல்லா பெரிய சைஸ் அதிரசம் தான் அது. டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெல்லம் போட்ட சீடை வந்து வச்சுருந்தாங்க ஒரு பேக்கெட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடையார் ஆனந்த பவனில் வாங்குறதை விட இந்த பொருள் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடையார் ஆனந்த பவனில் வாங்குறது கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த முள்ளு தேன் குழல் முறுக்கு வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே வந்துட்டு ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு வெல்லமும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு லட்டும் வந்து இது மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு கிஃப்டாக கூட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். அது மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அந்த கவரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெல்லம் தான். ஒரு கட்டி வெல்லம் வந்து வச்சுருக்காங்க, அச்சு வெல்லம். இதுவும் வந்து நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த வெல்லம். ரொம்ப குட்டி சைஸில் அழகாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு குட்டி பட்டர் பேக்கெட்டும் வந்து போட்டிருக்காங்க மில்கி மிஸ்டில். இதெல்லாமே வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்காக வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க போல். இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் தான் நாங்கள் பார்த்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாப்பாக்காக வந்துட்டு புதுசாக வந்து வெள்ளித்தட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் பணம் சேர்த்து அதில் வாங்கின வெள்ளித்தட்டு தான் இது. பாடி சரவணா ஸ்டோரில் வந்துட்டு நான் சீட்டு வந்து போட்டிருந்தேன், வெள்ளி சீட்டு. மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி. எனக்கு மொத்தமாக வந்துட்டு 12,000 வந்து வந்தது. அதில் வந்துட்டு மேலே ஒரு 5,000 போட்டு அந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். மொத்தமாக போயிட்டு என்னால் ஒரு பொருள் வாங்க முடியாது. அதனால் மந்த்லி சேவ் பண்ணி தான் இது மாதிரிலாம் வந்து நான் பொருள்லாம் வந்து வாங்கிட்டுருப்பேன். ஆல்ரெடி வந்து நான் கோல்டு காயின் வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், மந்த்லி சேவிங் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி 1000 ருபீஸ் சீட் வந்து போட்டால் 11 மந்த் பே பண்ணால் போகிறதும், ஒரு மாதம் வந்துட்டு அவங்க நமக்காக வந்து பே பண்ணிவிடுவாங்க 12th மந்த்து. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 17,000 கிட்ட வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட்
வெயிட் வந்து 200 and something கிராம் வந்து இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு அந்த தட்டை வந்து இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு புதுசாக வாங்கிட்டு வந்த கிருஷ்ணர். என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவரை பிரித்து அலங்காரம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் அத்தையும் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் மறுநாள் தான் வந்து கும்பிட்டோம். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். பூஜை வேலையெல்லாம் நான் வந்துட்டு ஆஃப்டர்நூனே பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து உங்ககிட்ட காமிக்காமல் விட்டுட்டேன். இது வந்து ஒரு சின்ன டம்ளர் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 9 something கிராம் தான். இது 9 கிராம் தான். இது வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த 2 புது பொருளில் தான் வந்துட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக வெள்ளி தட்டும் இந்த குட்டி டம்ளரும் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்னா வந்து பாதம் வச்சுட்டு வரப்போகிறா. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஒரு வருஷம்தான். ஏன்னா நாங்கள் பல வருஷமாக நாங்கள் வந்து பல கனவுகள் கண்டுட்டு இருந்தது எல்லாமே இந்த வருஷம் தான் எங்களுக்கு நிறைவேறியிருக்கு. லாஸ்ட் இயர் குட்டி பாப்பாவாக இருந்தால் இந்த வருஷம் அவளே வந்து நடந்து வரா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. புது கிருஷ்ணரும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. மேக்னா வந்து ரொம்ப ஜாலியாகிட்டா. மேக்னாக்கு வந்துட்டு இன்றைக்கி ராதை வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவள் வந்து குட்டி பாப்பால, அதனால் வந்துட்டு சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை. எடுத்து போட்டுட்டு இருந்தா. எப்படியோ அழகாக வந்து மேக்னா எல்லாத்தையும் நடந்து வந்துட்டா. என்ன கொஞ்சம் களைச்ச மாதிரி கால் வந்து பாதம் போட்டிருந்தா வீடு ஃபுல்லாக. என்னவோ அவள் வந்து அழகாக நடந்து வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது அலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சாமிக்கிட்ட வந்து நின்றுட்டா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்னாக்கு தான் வந்து அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். அலங்காரம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உடனே எல்லாத்தையும் வந்து கலைச்சிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவகிட்ட நான். சாமி கும்பிடுற வரைக்குமே அவள் வந்து வச்சுக்கல, ஷாலெல்லாம் எடுத்து விட்டுட்டா. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. மறுநாள் வந்து தான் வந்து பண்ணியிருந்தோம். மேக்னாவோட அண்ணனும் வந்து வந்திருந்தான் மேக்னாவை பார்க்குறதுக்காக. இந்த ட்ரெஸ் வந்து நான் மேக்னாக்காக பக்கத்தில் ஒரு கடையில் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அவளுக்கு போட்டோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரொம்பலாம் வந்து எதுவும் நெய்வேத்தியம்லாம் பண்ணலை. வீட்டில் இருந்து அதை வச்சு சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. பாயாசம் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் வந்துட்டு பெருசாக எதுவும் நெய்வேத்தியம் பண்ணலை. பூஜை மட்டும் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பிளான்லாம் வந்து போட்டிருந்தேன். ஆனால் எல்லாமே இந்த தடவை வந்து சொதப்பிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நல்லாவே வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மன நிறைவோடு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு கிருஷ்ணரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த கிருஷ்ணரே வந்து வாங்கிட்டேன். எங்கள் அத்தை வீட்லேயும் இதே கிருஷ்ணர் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்க கிருஷ்ணர் நீங்கள் வந்து பழைய விலாக்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த தவழ்கிற கிருஷ்ணர் வாங்கியே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்துட்டு இது மாதிரி நிற்கிற கிருஷ்ணர் வந்து வாங்கியிருக்கோம். நீங்களும் வந்து நல்ல கிருஷ்ணர் பொம்மை வாங்கணும் அப்படின்னா பார்த்தசாரதி கோவில் பக்கத்தில் இருக்க கடைகளில் வந்து வாங்குங்க. அங்கே வந்துட்டு கொலு டைமில் கொலுக்கான தேவையான எல்லா பொம்மைகளும் வந்து ஸ்டால் வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த குட்டி தவழ்கிற கிருஷ்ணர் வாங்கி நான் சொன்ன மாதிரி 7 வருஷம் ஆயிடுச்சு. அவர் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து டல்லாக இருக்கார். நீங்கள் வந்து நல்லா கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கலர் வந்து போகவே போகாது. மேக்னாவும் அவங்க அண்ணனும் வந்துட்டு குட்டி கிருஷ்ணரை வந்து ஊஞ்சலில் வச்சு தாளாட்டிகிட்ருக்காங்க. மேக்னா வந்து அழகாக பண்ணிடுச்சு இந்த தடவை. மேக்னா வந்து இந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவா அப்படின்னு நினைக்கல. ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டா மேக்னா. ரொம்ப தொல்லை பண்ணுவா அப்படின்னு நினச்சேன். அந்தளவுக்கு தொல்லையெல்லாம் பண்ணலை. நைட்டு வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப கொஞ்சிட்டே இருந்தா. கிட்ட போய் முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தா. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் வந்து கடையில் தான் வந்து போய் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மேக்னாக்கு இந்த அலங்காரம் தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தா மேக்னா பாப்பா.
நம்ம சேனல் கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம். நம்ம சப்ஸ்கிரைபரான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நம்ம சேனல் வந்துட்டு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே உங்கள் எல்லாருக்கும் தான் நன்றி மறுபடியும் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அடையார் ஆனந்த பவன் தான் வந்திருக்கோம். வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம வந்து கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு மேக்னா என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி மெனு கடை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. நான் ஒன்றும் பெருசாலாம் ஆர்டர் பண்ணல. ஒரு கீ ரோஸ்ட் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்டும் அதான் வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்குது. ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.